35 years of excellence in education. Professor Dhanapalan College. Admissions open. EPS உடன் SPV தரப்பு நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வி என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் தகவலை செய்தியாளர் தாய்மானவன் வழங்க கேட்கலாம். தாய்மானவன் வணக்கம். முழு தகவல் என்ன? அதிமுக இரண்டு அணிகளாக பிளவுபட்டிருக்கக்கூடிய சூழல்ல சி.வி. சண்முகம் அணியினரை மீண்டும் கட்சியில இணைப்பது மற்றும் பொறுப்புகள் வழங்குவதில் தொடர்ந்து அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மறுப்பு தெரிவித்து வருவதாக தகவல்கள் இருக்கின்றன. எடப்பாடி பழனிசாமியிடம் எஸ்.பி. வேலுமணி தரப்புல நடைபெற்ற பேச்சுவார்த்தையும் தோல்வி என்ற நிலையில முடிந்திருப்பதாக தகவல்கள் இருக்கின்றன. குறிப்பா கட்சியில இணைத்துக் கொள்வதாகவும் அதே சமயம் தற்போதைக்கு எந்தவித பொறுப்பும் வழங்க முடியாது என்பதுல அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக இருப்பதால பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்திருக்கிறது. நேற்றைய தினம் சென்னை பசுமொழி வழிச்சாலையில அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமிய எஸ்.பி. வேலுமணி ஆதரவு உறுப்பினர்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர் தங்கமணி ஆகியோர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசினாங்க. அப்போது தங்கள் தரப்பு கோரிக்கையை கூறிய நிலையில எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக மறுப்பு தெரிவித்து விட்டதாகவும் தகவல்கள் இருக்கிறது. குறிப்பாக கட்சியில இணைத்துக் கொள்வதாகவும் அதே சமயம் பதவிகள் மீண்டும் வழங்கப்பட மாட்டாது என்பதை வலியுறுத்தியிருப்பதாகவும் தகவல்கள் இருக்கின்றன. குறிப்பாக கட்சியில இணையும் பட்சத்தில் கட்சி தாவல் தடை சட்டம் பாய்வதை தடுக்க சட்டப்பேரவை செயலாளரை சந்தித்து மன்னிப்பு கடிதம் வழங்குவதற்கு வலியுறுத்தப்பட்டிருப்பதாக தகவல்கள் இருக்கிறது. நேற்று சி.வி. சண்முகம் தரப்பு ஆதரவாளர் பாலகிருஷ்ண ரெட்டி சட்டப்பேரவை செயலாளரை சந்தித்து மன்னிப்பு கடிதம் வழங்கி அதன் தொடர்ச்சியாக தன்னை மீண்டும் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னில இணைத்துக் கொண்டிருந்தார். அந்த வகையில அதிமுகவில் தற்போது இரண்டு அணிகளும் மீண்டும் இணைவது தொடர்பாக நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தை என்பது தோல்வியில முடிந்திருக்கிறது. தற்போதைய நிலையில இபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏக்கள் பலம் 22 இருந்து 6 பேர் இணைந்து 28 உயர்ந்திருக்கிறது. சி.வி. சண்முகம் தரப்பு பலம் என்பது 25 இருந்து 10 பேர் குறைந்து 15 மாறியிருக்கிறது. 4 பேர் ராஜினாமா செய்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது அதிமுக வசம் 43 எம்எல்ஏக்கள் இருப்பது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. 35 years of excellence in education. Professor Dhanapalan College. Admissions open.